ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். வணக்கம். செய்தி சுருக்கம். 175 தொகுதிகளில் உதயசூரியன் 2021 விட கொஞ்சம் சூடு குறைவு. தமிழக சட்டசபை தேர்தல் முக்கிய கட்டத்தை எட்டியிருக்கிறது. அதிமுக தமது தேர்தல் அறிக்கையை வெளியிட திமுகவோ தமது கூட்டணியில் இடம்பெற்றுள்ள விசிகவுக்கு 8 தொகுதிகள், தேமுதிகவுக்கு 10 தொகுதிகளை ஒதுக்கீடு செய்து உடன்பாட்டை எட்டியிருக்கிறது. அடுத்து மக்கள் நீதி மய்யத்திற்கு எத்தனை தொகுதிகள் என்ற அறிவிப்பு வெளியாகக்கூடும் என்ற எதிர்பார்ப்பு இருந்தது. இந்த தேர்தலில் தமது மக்கள் நீதி மய்யம் போட்டியிடாது என்று அக்கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துவிட்டார். தொகுதி எண்ணிக்கை, உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட பரிந்துரை ஆகிய காரணங்களால் தேர்தலில் போட்டியில்லை என அதற்கு அவர் விளக்கமும் தெரிவித்துவிட்டார். இதையடுத்து திமுக கூட்டணியில் உள்ள முக்கிய கட்சிகளின் தொகுதிகள் பங்கீடு அனைத்தும் நிறைவுக்கு வந்துவிட்டன. அதாவது கூட்டணி கட்சிகளுக்கு திமுக இதுவரை 66 தொகுதிகளை பிரித்து கொடுத்து விட்டது. தற்போது திமுக வசம் மொத்தம் 168 தொகுதிகள் இருக்கின்றன. கூட்டணியில் இன்னும் சில கட்சிகளுக்கு தொகுதிகளை ஒதுக்கீடு செய்ய வேண்டியிருக்கிறது. அதில் 7 இடங்களில் கூட்டணி கட்சிகள் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுகிறது. 168 தொகுதிகளில் திமுக போட்டி, 7 தொகுதிகளில் உதயசூரியன் என்று கணக்கிட்டால் போட்டியிடும் வேட்பாளர்கள் ஒட்டுமொத்த எண்ணிக்கை 175 இருக்கிறது. அதாவது திமுகவில் நேரடியாக 168 வேட்பாளர்கள், உதயசூரியன் சின்னத்தில் 7 தொகுதிகளில், அதாவது மதிமுக 3, மாமக 2, கோமதேக 2 வேட்பாளர்கள் என மொத்தம் 175 தொகுதிகளில் களமிறங்கும் வாய்ப்புகள் காணப்படுகின்றன. கடந்த 2021 ஆண்டு சட்டசபை தேர்தலில் உதயசூரியன் சின்னத்தில் களமிறங்கிய வேட்பாளர்களின் எண்ணிக்கை 182. இதில் திமுக வேட்பாளர்கள் 173. எஞ்சிய 9 பேரும் இதர கட்சிகளை சேர்ந்த வேட்பாளர்கள். கடந்த தேர்தலை ஒப்பிடும்போது திமுக இம்முறை சற்று குறைவான தொகுதிகளில் போட்டியிடுகிறது. தொகுதிகள் எண்ணிக்கை முடிவாகிவிட்ட நிலையில் எந்த கட்சிகள் எத்தனை தொகுதிகளில் போட்டியிடுகின்றன என்ற தெளிவான விவரங்கள் வெளியாகிவிட்டன. அடுத்து ஒதுக்கீடு செய்யப்பட்ட தொகுதிகளின் எண்ணிக்கையின் அடிப்படையில் எந்த கட்சி எந்த தொகுதியில் போட்டியிடுவது என்ற முடிவுகள் விரைவில் எடுக்கப்படவிருக்கின்றன. அடுத்து வரக்கூடிய சில நாட்களில் அனைத்தும் இறுதியாகி ஆளும் மற்றும் எதிர்க்கட்சிகளின் கூட்டணி தேர்தல் பிரச்சாரத்தில் களமிறங்கவிருக்கிறது. சொன்னதும் செய்யாததும், செல்பெடுக்காத வாக்குறுதி. 2021 சட்டசபை தேர்தலின் போது திமுக அளித்த வாக்குறுதிகளில் 90% நிறைவேற்றிவிட்டோம் என கூறி வருகிறது. ஆனால் ஒவ்வொரு துறையிலும் ஏராளமான வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படாமல் உள்ளன. இது தவிர சட்டசபையில் அமைச்சர்கள் வெளியிட்ட அறிவிப்புகளிலும் ஏராளமானவை செயல்படுத்தப்படாமல் உள்ளன. அதன்படி போக்குவரத்து துறையில் நிறைவேற்றப்படாமல் உள்ள வாக்குறுதிகள்: ஆட்டோ கட்டணம் மாற்றி அமைக்கப்படும், ஆட்டோ செயலி கொண்டு வரப்படும், புதிய ஆட்டோ வாங்குவோருக்கு 10,000 ரூபாய் மானியம் வழங்கப்படும், 8 அரசு போக்குவரத்து கழகங்களில் 1.23 லட்சம் பேர் பணியில் உள்ளனர். இவர்களுக்கு ஏற்கனவே இருந்த பழைய ஓய்வூதிய திட்டம் மீண்டும் கொண்டு வரப்படும், 20 வட்டார போக்குவரத்து அலுவலகங்களில் சோதனை அடிப்படையில் 1 கோடி ரூபாயில் கணினிமயமாக்கப்பட்ட ஓட்டுநர் தேர்வு தளம் அமைக்கப்படும், போக்குவரத்து வாகனங்களுக்கு தகுதி சான்று வழங்க தனியார் பங்களிப்பில் 18 ஆர்டிஓ அலுவலகங்களில் தானியங்கி சோதனை நிலையங்கள் அமைக்கப்படும், அரசு போக்குவரத்து கழகங்களின் 50 போக்குவரத்து பணிமனைகளில் 75 கோடி ரூபாயில் உள்கட்டமைப்பு புதுப்பிக்கப்படும், போக்குவரத்து துறையின் சோதனை சாவடிகளில் மின் செயலாக்கம் மற்றும் ANPR கேமரா, அதிவேகம் கண்டறியும் கருவி, உடலோடு ஒட்டிய கேமரா போன்ற நவீன தொழில்நுட்பங்களுடன் கூடிய முன்னோடி திட்டம் 6 கோடி ரூபாயில் செயல்படுத்தப்படும். வட்டார போக்குவரத்து அலுவலகங்களில் 5 தானியங்கி வாகன சோதனை நிலையங்கள் 25.40 கோடி ரூபாயில் அமைக்கப்படும்.
மாநகர போக்குவரத்து கழகத்தில் 6 பேருந்து முனையங்கள் 7.50 கோடி ரூபாயில் மேம்படுத்தப்படும் என இதெல்லாம் சொன்னதோடு சரி, செயல்படுத்தவில்லை. சைக்கிள் சின்னத்தில் போட்டியிடாதது ஏன்? தமாக தலைவர் வாசன் விளக்கம். என்டிஏ கூட்டணியில் ஜான் பாண்டியனின் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு ராஜபாளையம் தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. பெரும்பாலும் தனி தொகுதியில் போட்டியிட்டு வந்த அக்கட்சி இந்த முறை பொது தொகுதியில் நிற்கிறது. ஜி.கே. வாசனின் தமிழ் மாநில காங்கிரசுக்கு 5 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. எனினும் அக்கட்சி சைக்கிள் சின்னத்தில் போட்டியிடுவதில்லை. 5 தொகுதிகள் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி மூப்பனாருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஏனை ஒட்டஞ்சத்திரம், ஈரோடு மேற்கு, கிள்ளியூர், கும்பகோணம் ஆகிய 5 தொகுதிகளிலே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி போட்டியிடுகிறது. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி இந்த தேர்தலிலே தாமரை சின்னத்திலே போட்டியிடுகிறது. இடங்களிலும் வெற்றி பெறக்கூடிய நிலையை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து களத்திலே எங்களுடைய பணியை இன்னும் 2 நாட்களிலே துவங்க இருக்கிறோம். சைக்கிள் சின்னத்தில் போட்டியிட தேர்தல் அனைத்து கோட்பாடுகளுக்கு இணக்கமாக வரவில்லை என்ற காரணத்தினால் சைக்கிள் சின்னத்திலே போட்டியிடுகிறோம். 5 தொகுதிகள் கிடைத்திருக்கிறது. 5 தொகுதியிலும் வெற்றி பெறக்கூடிய உறுதியான நிலையை தமிழ் மாநில காங்கிரஸ் ஏற்படுத்தி கூட்டணியினுடைய வெற்றியை இந்த முறையும் ஜெயிப்பது கஷ்டம். திமுகவை மிரளவிடும் ஒரு குடும்பம். சேலம் மாவட்டம் வீரபாண்டி தொகுதியில் அதிமுகவின் ராஜமுத்து எம்எல்ஏவாக உள்ளார். மறைந்த முன்னாள் அமைச்சர் வீரபாண்டி ஆறுமுகத்தின் குடும்பத்தால் இந்த தொகுதி மீண்டும் அதிமுகவுக்கே கிடைக்கப் போகிறது என புலம்புகின்றனர் திமுகவினர். ஆறுமுகத்தின் மகனும் மறைந்த முன்னாள் எம்எல்ஏவுமான ராஜாவின் மகள் மலர்விழி, ஆறுமுகத்தின் 2வது மனைவியின் மகன் பிரபு, மருமகன் தருண், மாவட்ட துணை செயலர் சுரேஷ்குமார், ஒன்றிய செயலர் வெண்ணிலா சேகர் ஆகிய 5 பேர் இந்த தேர்தலில் விருப்ப மனு அளித்துள்ளனர். அதோடு சமீபத்தில் முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் நடந்த வீரபாண்டி தொகுதிக்கான நேர்காணலில் பிரபுவும் அருணும் பங்கேற்கவில்லை. ஆனால் சேலம் மேற்கு தொகுதிக்கான நேர்காணலில் பங்கேற்று மேலும் சிக்கலை அதிகரித்துள்ளனர். மேலும் ஆறுமுகம் குடும்பத்தின் கோஷ்டி பூசலால் சேலம் மாவட்ட திமுகவும் கோஷ்டி பூசலில் சிக்கியுள்ளது. இதுகுறித்து திமுகவினர் கூறியதாவது: தருண் உள்பட அக்குடும்பத்தினர் 5 பேரும் வரும் சட்டசபை தேர்தலில் சீட் பெறுவதற்காக தற்போது சென்னையில் முகாமிட்டுள்ளனர். இவர்களில் ஒருவருக்கு சீட் வழங்கினால் மற்றவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்குமா, கோஷ்டி பிரச்சனையில் உள்ளடி வேலை நடக்குமா என கட்சி தலைமைக்கு சந்தேகம் உள்ளது. 5 பேரையும் தவிர்த்து பொதுவான ஒருவருக்கு சீட் கொடுக்கலாமா என ஆலோசித்து வருகிறது. அந்த குடும்பத்தால் தான் இந்த தொகுதியில் திமுகவுக்கு பின்னடைவு என அவர்கள் கூறினர். மோடி, அமித்ஷா, நிபின், நட்டா புதுச்சேரிக்கு படையெடுக்கும் பாஜக தலைவர்கள். புதுச்சேரி சட்டசபை தேர்தலில் பாஜக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொள்ள ஏப்ரல் 3ஆம் தேதி பிரதமர் மோடி புதுச்சேரி வருகிறார். இதுகுறித்து புதுச்சேரி பாஜக தலைவர் ராமலிங்கம் கூறியதாவது: புதுச்சேரி சட்டசபை தேர்தலில் சிறப்பான கூட்டணியை ஏற்படுத்தி தேர்தலுக்கு தயாராகிவிட்டோம். ஆனால் காங்கிரஸ் திமுக கூட்டணியில் ஒருவருக்கொருவர் நம்பிக்கை இல்லாமல் யார் முதல்வர் என விவாதித்து வருகின்றனர். புதுச்சேரியில் மீண்டும் தேஜ கூட்டணி அரசை கொண்டு வந்து நலத்திட்டங்களை தொடருவதே எங்கள் நோக்கம். அதற்காக சிறப்பான வேட்பாளர்களை அறிவித்துள்ளோம். அவர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்வதற்காக வரும் 27 முதல் 29ஆம் தேதி வரையிலான நாட்களில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பாஜக தேசிய தலைவர் நிதின் நபின், முன்னாள் தேசிய தலைவர் நட்டா உள்ளிட்டோர் புதுச்சேரி வருகின்றனர். வரும் ஏப்ரல் 3ஆம் தேதி புதுச்சேரிக்கு பிரதமர் மோடி வருகிறார். புதுச்சேரியில் நடக்கும் ரோட் ஷோவில் பங்கேற்று தேஜ கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக ஓட்டு சேகரிக்கிறார் என கூறினார். ஆண்ட கட்சிக்கு 2 சீட்டா? பழனிசாமி மீது அதிருப்தி. புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ், பாஜக அடங்கிய தேஜ கூட்டணியில் அதிமுகவுக்கு 2 சீட் ஒதுக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஆட்சியை பிடிக்கும் முன்பே புதுச்சேரியில் ஆட்சியை பிடித்த கட்சி அதிமுக. 1974இல் அக்கட்சியின் ராமசாமி முதல்வராக இருந்தார். பின் 1977இலும் அதிமுக ஆட்சி அமைந்தது. எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா ஆகியோரின் செல்வாக்கால் ஓட்டு வங்கி அதிகரித்து கூட்டணி அரசிலும் அதிமுக அங்கம் வகித்தது. 2011 தேர்தலில் 5 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. 2016 தேர்தலில் 30 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிட்டு 4 தொகுதிகளில் வென்றது.
ஜெயலலிதா மறைந்த பின் 2021 தேர்தலில் தேஜ கூட்டணியில் 5 தொகுதிகள் ஒதுக்கி ஒன்றில் கூட வெற்றி பெறவில்லை. இந்த தேர்தலில் 2 சீட்டு மட்டுமே ஒதுக்கப்பட்டுள்ளது. சமீபத்தில் துவக்கப்பட்ட லட்சிய ஜனநாயக கட்சிக்கும் 2 சீட் ஒதுக்கப்பட்டுள்ளது. அப்படியென்றால் லாஜகவை விட சின்ன கட்சியா என புதுச்சேரி அதிமுகவினர் கொந்தளிக்கின்றனர். புதுச்சேரியை ஆட்சி செய்த அதிமுக 2 சீட்டுக்குள் அடங்கி கிடப்பதற்கு கட்சி தலைமையே காரணம் எனவும் விமர்சிக்கின்றனர். தேசிய கட்சிகளுடன் கூட்டணி அமைத்தாலும் அந்த கட்சிக்கு 20 சீட் என்றால் அதிமுகவுக்கு 10 சீட் என்ற ஃபார்முலாவை எம்ஜிஆர் கடைபிடித்தார். 2011 தேர்தலில் கூட என்ஆர் காங்கிரசுடன் கூட்டணி அமைத்தபோது 10 சீட்டுகளை ஜெயலலிதா பெற்றார். அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமி புதுச்சேரியை கண்டுகொள்ளாததால் 2 சீட்டுக்கு அடிபணியும் நிலை வந்துவிட்டதாகவும், இப்படியே போனால் அதிமுகவை புதுச்சேரியில் யாராலும் காப்பாற்ற முடியாது எனவும் கட்சியினர் புலம்புகின்றனர். 20 கிலோ தங்கம், 200 கிலோ வெள்ளி, வாட்ச் மட்டுமே 40 கோடி ரூபாய். பிரபல லாட்டரி அதிபர் மார்ட்டின் மூத்த மகன் ஜோஸ் சார்லஸ். இவர் சமீபத்தில் லட்சிய ஜனநாயக கட்சியை துவங்கினார். வரும் புதுச்சேரி சட்டசபை தேர்தலில் காமராஜ் நகர் மற்றும் நெல்லித்தோப்பு தொகுதிகளில் போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார். அதில் தனக்கு 328 கோடி ரூபாயில் அசையும் சொத்துகள் இருப்பதாகவும், 269 கோடியில் தமிழகம், இந்தியாவில் பல பகுதிகளில் அசையா சொத்துகள் இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மொத்தம் 597 கோடி ரூபாய் சொத்து மதிப்பு உள்ளதாக தெரிவித்துள்ளார். கையிருப்பாக 20,59,000 ரூபாயும், அவரது மனைவி சிந்து ஸ்ரீயிடம் 1,82,000 ரூபாயும் உள்ளது. 66,15,000 ரூபாய் மதிப்புள்ள பென்ஸ் கார், 1,29 லட்சம் ரூபாய் மதிப்பிலான டொயோட்டோ வெல்ஃபயர் கார் ஆகியவை உள்ளன. ஜோஸ் சார்லஸிடம் 25,67 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 17.5 கிலோ தங்கமும், 44,87 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வைரங்களும், 3,77 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 134 கிலோ வெள்ளியும், 38,53 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வாட்சிகளும், 1,57,000 ரூபாய் மதிப்பிலான முத்துக்களும் உள்ளன. அவரது மனைவியிடம் 5,35 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 3.6 கிலோ தங்கமும், 2,10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வைரங்களும், 1,68 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 60 கிலோ வெள்ளியும், 1,14 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வாட்சிகளும் உள்ளன. சொத்தில் 19,45 லட்சம் ரூபாய் கடனும், கார் லோன் 1,28 லட்சம் ரூபாயும், கிரெடிட் கார்டு லோன் உள்ளூர் வங்கியில் 5,91,000 ரூபாயும், வெளிநாட்டு வங்கியில் 1,03 லட்சம் ரூபாயும் உள்ளன. கடந்த நிதியாண்டில் ஜோஸ் சார்லஸுக்கு 59,37 லட்சம் ரூபாய் வருவாயும், அவரது மனைவிக்கு 16,63,000 ரூபாய் வருவாயும் வந்துள்ளது. மொத்தமாக 210 கோடி ரூபாய் கடன் இருக்கிறது எனவும் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் தற்போது வரை வெளியிடப்பட்டுள்ள பிரமாண பத்திரத்தில் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் தான் அதிக சொத்துகள் கொண்ட வேட்பாளராக உள்ளார். டெல்லி மருத்துவமனையில் சோனியா அட்மிட், ராகுல், பிரியங்கா நலம் விசாரிப்பு. காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா உடல்நலக்குறைவு காரணமாக நேற்று இரவு டெல்லியில் உள்ள கங்காராம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். பருவநிலை மாற்றம் காரணமாக சோனியாவுக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. எனினும் அவர் கவலைக்கிடமான நிலையில் இல்லை. தொடர்ந்து சோனியாவின் உடல்நிலையை கண்காணித்து வருவதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். அவரது மகனும் லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவருமான ராகுல், மகள் பிரியங்கா ஆகியோர் மருத்துவமனை சென்று தாயாரை சந்தித்து உடல்நலம் விசாரித்தனர். சிறிது நேரத்திலேயே ராகுல் அங்கிருந்து புறப்பட்டுச் சென்றார்.